முதன்மையாக 2 தசாபுக்திகள் நடக்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த லக்னத்திற்கு செவ்வாயின் தசை நடைபெறுகின்ற பொழுது மிக மிக கவனமாக இருக்கணும். செவ்வாய் தசை நடக்குதுன்னு சொன்னாலே அது காலை வாரிவிடும். மிதுன லக்னத்திற்கே ஆகாத தசை இந்த செவ்வாய் தசை தான். அப்போ இந்த வச்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக 6, 8, 12ஆம் பாவகங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது மட்டும் சனியின் தசை. ஏங்க சனி தசை நன்மை செய்யும். அவர் 8ஆம் பாவகத்தோட 6ஆம் பாவத்தோட 12ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டுட்டான்னு சொன்னால் உறுதியாக 8ஆம் பாவக பலனை தான் வலுத்து செய்வார். அந்த விதத்தில் சனி தசையும் சில நிலைகளில் கொஞ்சம் தீமைகளை இவர்களுக்கு செய்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். இதில் குறிப்பாக செவ்வாய் தசையில் செவ்வாய் புக்தி, செவ்வாய் திசையில் சனியின் புக்தி, செவ்வாய் திசையில் குருவின் புக்தி நடைபெறுகின்ற இந்த காலகட்டங்களும், அதனை அடுத்ததாக குருதசையில் சனி புக்தி, குருதசையில் குரு புக்தி, குருதசையில் செவ்வாய் புக்தி காலகட்டங்களும், சனி திசையில் சனி புக்தியும், சனி திசையில் குரு புக்தியும், சனி திசையில் செவ்வாய் புக்தியும், இந்த 9 தசாபுக்திகள் நடைபெறுகின்ற பொழுது உறுதியாக தீமைகள் உண்டு.